வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம மைசூரில் ட்ரெயினில் போய் சதாப்தியில் போய் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் நம்ம சதாப்தியில் போனோம். இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அருமையான இது. என்ன மைசூரில் விசேஷம் அப்படின்னா கொஞ்சம் கோல்டு தண்ணி சுடு தண்ணியாக குடிங்க. இங்கே வந்து தசராவில் பார்த்தீங்கன்னா நைட்டில் பாருங்கள் அந்த லைட்லாம் அடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் நைட்டில் தான் பார்த்தோம். நாங்கள் இரவு பார்வைன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறோம், சுற்றுலா மாதிரி போனோம். இங்கே மைசூர் பேலஸ் இது வந்து கார்பரேஷன் இது. இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான விசேஷங்கள் இருக்குது. இங்கே ஒரு மெடிக்கல் இருக்குது. இங்கே வந்து நிறைய நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. ஆயில் மசாஜ், ஹெர்பல், நிறைய மூலிகை கிடைக்கிது இந்த மைசூர் காட்டுள்ள. அந்த மூலிகை மைசூர் மகாராஜா டைமு கரெக்டாக கீப் அப் பண்ணுவாங்க. இங்கே எதுவுமே வந்து பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து உள்ளே வந்து நம்ம சுற்றி பார்க்க வேண்டியது ரொம்ப நிறையா இருக்குது. இது வந்து நீங்களும் வந்து இந்த சுற்றி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நாங்கள் அனுபவித்தோம். நிறைய சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. கண்ணில் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே நிறைய ஜூ இருக்குது, மிருக காட்சி இருக்குது. ரொம்ப இருக்கும். ஒரு டைம் யானை வந்துச்சு. எல்லோரும் வந்து வளர்த்த யானை தான் வருதுன்னு நினச்சிட்டு எல்லோரும் பார்த்துருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இந்த ஃபாரஸ்ட்லேருந்து மைசூர் காட்டூர்லேருந்து காட்டு யானை உள்ளே வந்துச்சு. வந்து ஏடிஎம் எல்லாம் உடச்சி இல்லை அங்கே இருக்க நடக்கிறவங்களெல்லாம் அடித்து எல்லாரையுமே வந்து தம்சம் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி மைசூர் போகும்போது அனிமல்ஸ் வருதுன்னு சொல்லி உஷாராங்க. இதுதான் மைசூர் மகாராஜாவுடைய சிலை. இது இந்த மாதிரி மைசூரில் வந்து யானை நிறையா இருக்குது. ஆனால் எல்லாம் வளர்ப்பேன, இருந்தாலும் கவனம் தேவை. ஊரில் வந்து காட்டு யானை கூட உள்ளே வந்து ஒரு டைம் டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் உஷாராங்க. இங்கே வந்து ஒரு மசாஜ் சென்டர் இருக்குது. அந்த மசாஜ் சென்டர் ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் குதிரை வண்டி வந்து ரொம்ப இங்கே விசேஷம், பாரம்பரியமாக அப்போதுலேருந்து இருக்குது. இங்கே வந்து இன்னும் நிறைய நைட்டில் பார்க்க வேண்டியது. ஆனால் கொஞ்சம் செட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நைட்டில் அலோவ் பண்ண மாட்டேருந்தாங்க. இருந்தாலும் இங்கே பாருங்கள், பார்க்க வேண்டிய அதிசயங்கள் ரொம்பவும் இருக்குது. இங்கே மேல்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் மிகப்பெரிய ஒரு விஷ்ணு கோயில். நம்மளுடைய மறைந்த முதல்வர் ஸ்ரீ ஜெயலலிதா இங்கே பிறந்த இடம் அது. அது மாதிரி ரொம்ப விசேஷமான இடங்கள் நிறையா இருக்குது. இங்கே நம்ம பாரம்பரியமான நம்மளுடைய மக்கள் நிறையா இருக்காங்க. அப்போ வந்து தமிழ் மக்கள், கன்னடா மக்கள், தெலுங்கு மக்கள், எல்லா இனத்தவரும் வந்து ஒன்று கலந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மைசூர் ரொம்ப விசேஷமான ஒரு ஊருங்க. இது வந்து சும்மா நம்ம வந்து வெளியில் தோற்றத்துக்கு சொல்லக்கூடாது. இப்போ அருமையான ஊர், பார்க்க வேண்டிய விஷயம். காலையில் போனீங்கன்னா ஈவினிங்கில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நைட்டு ஒரு 7 மணிக்கு இந்த லைட்டிங்கெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும். நாங்களும் அனுபவித்தோம். சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு வந்தே பாரத் இருக்குது. பெங்களூர்லேருந்து எல்லாருக்கும் தெரியும். வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சென்னையிலேருந்து வந்தே பாரத்தில் வரலாம். வேறு அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்கெல்லாம் ரொம்ப நல்லா உள்ளுக்குள்ளே பார்த்தது வெளியே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதிசயங்கள் நிறைந்த ஒரு பேலஸ் இது. ஒரு தம்பி ஒருத்தர் மசாஜ் பண்ணுறாரு பாருங்கள். மூலிகை உடம்புல இருக்க சுகரு, கொலஸ்ட்ராலு, பிபி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு ஹெர்பல் மசாஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். பாருங்கள் உள்ளே வந்து இந்த பேலஸு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அன்றைக்கி கை வேலை, என்ன மாதிரியான கை வேலை. இந்த சாம்ராஜ் உடையார், மகாராஜா இவங்கெல்லாம் வந்துட்டு ராஜராஜ சோழனுடைய கால வம்சாவளி. இவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப இவங்கெல்லாம் வந்து அண்ணன் தம்பி மாமா மச்சான்